வீட்டுக்கு வர வச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே நாங்கள் 2 டைம் 3 டைம் இருந்தோம் மேடம். உனக்கு யார் என்ன பேசினா? அண்ணன் சொல்லி தான் பொண்ணோட அண்ணன்னா? இவ பொண்ணோட போட்டோவே காமிச்சு இது நான் சின்ன வயசுல இருந்த போட்டோ சொல்லியிருக்கா. சித்ராங்க மேடம். எங்கள் ஊர் வந்து தேனி. ஓ அப்படியா விஷயம்? எனக்கு வந்து 15 வயசுல எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க மேடம். அவங்க வந்து லாரி டிரைவரு. படிக்கலையா நீ? 10th முடிச்சிருக்கேன். 10th முடிக்கவுமே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க மேடம். இது என்ன? கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் நல்லா தான் இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, உன் முன்னாடி அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு யார் சொன்னாலும் கேட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருப்பாரு மேடம். என்னை பார்த்தாரு போட்டை அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறது காலையில நினச்சி அடிக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டேன். அதனால தாங்க முடியல. எங்கள் அம்மாட்ட போய் சொன்னால் கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் வச்சுருப்பாங்க. என்ன கொடுமை சரவணனது. லாரிக்கு போயிட்டு வந்தாலே சண்டை தான் மேடம். போயிட்டு வர்றப்பெல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தான் வருவார். அப்போல்லாம் கிறுக்கு பையல புட்டா 18 வயசு மேடம். என்னால் அடியும் தாங்கவே முடியாது. இது வரைக்கும் எங்கள் அம்மா என்ன அடித்ததில்லை. நிறையா அடி வாங்கிட்டேன் மேடம். என்னால் தாங்கவே முடியாது. யார்கிட்டையும் சொன்னால் அசிங்கமாக இருக்குமோன்னு அவங்ககிட்டயும் சொல்லவே மாட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். என்ன மனுஷன் மேடம் இருந்து ஒரு அளவுக்கு அவர் பாப்பா ஒரு பாப்பா இருக்கு. 6-7 வயசு ஆகுது மேடம். ஓ அப்படியா விஷயம்? அந்த பாப்பாவுக்கு கல்யாணம் அந்த குழந்தை நல்லா பார்த்துக்குவார். ஆனால் குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துக்குவாரு. இது என்ன? நான் மட்டும்தான் யாராவது எதாவது சொல்கிறாங்க, அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார் யாருக்கிட்ட. இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் மேடம். சரி போட்டு முடியா. அவங்களோட பெரியம்மா வந்து என்கிட்ட நல்லா பேசினாங்க மேடம். நானும் அவங்கள பெரியம்மான்னு தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா விஷயம்? அவங்களோட பையனை வந்து அண்ணன் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு பெரியம்மாலாம் கூப்பிடாத, அண்ணன்லாம் கூப்பிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க அந்த பையன் நல்ல பையன் தான் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஏச்சு இல்லை புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட நானும் பேசினேன் மேடம். பேசி பழகிட்டு இருந்தோம் மேடம். 6 மாதம் அப்போ வந்து அவர்கிட்ட நான் கல்யாணம் ஆகலைன்னு வந்து அவருக்கு தெரியும் மேடம். அதுக்கப்புறம் ஒரே மாதத்தில் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மேடம். சொன்னதுக்கு சாம்பார் அப்ப எனக்கு அவங்க சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். டைவர்ஸ் வாங்கிட்டான்னு கேட்டாங்க. நான் டைவர்ஸ் வாங்கல, சும்மா எழுதி மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன். நீங்களா யாருடா? இந்த பையன் பேர் என்னது? பாலாஜி மேடம். பாலாஜியை மீட் பண்ணிட்டு எவ்வளோ நாள் கழிச்சு அவர் எழுதி கொடுத்தாரு? 3 மாசத்துல எழுதி கொடுத்துட்டாங்க. சரி இப்போ நீ இதெல்லாம் எதுக்கு சொல்ற? இன்னொரு புருஷன் தேடினதுக்கு காரணம் சொல்றியா? ஆமாம் மேடம். தப்பு மேடம். நாங்கள் எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் மேடம். இவ்வளோ பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்க மேடம். தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் வச்சு கூப்பிட்டு பேசி எல்லாமே முடிவு பண்ணி வந்துட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவர் 10 நாள் என் கூட பேசாமல் இருந்தார் மேடம். இப்போ கல்யாணம் முடிச்சவர் 2 பேரா மாமி? மறுபடியும் அவங்க சித்தப்பாக்கிட்ட விட்டு பேசி பழக வச்சு மறுபடியும் வீட்டுக்கு வர வச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே நாங்கள் 2 டைம் 3 டைம் இருந்தோம் மேடம். நான் தனியாக வீடு பார்த்துக்கலாம், நம்ம இருந்துக்கலாம், டைவர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வா, நம்ம இருந்துக்கலாம் அப்படிலாம் சொன்னார் மேடம். என்னடா நடக்குது இங்க? உனக்கு வாழ்க்கை சரியில்லைன்னா அதுலேருந்து முறைப்படி வெளியே வரணும். வெளியே முறைப்படி வந்துட்டு பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. நீ ஒருத்தரை ட்ரெயினில் பழக்கம் ஆச்சு சொல்கிற, அவங்க ஒன்று எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் எதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருந்தேன்? ஊம்புடா ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா. ஒரு புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் லவ் பண்ணுறது, 1 மாதம் கழிச்சு அவர்கிட்ட கல்யாணம் ஆச்சு சொல்கிறது பெரிய தப்பு. சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிறோட பேப்புண்டமாவனே. உங்கள் பேர்? முருகேசன் மேடம். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். எப்படி இருந்தது தம்பி உங்கள் திருமண வாழ்க்கை? நல்லா இருந்தது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். ஆனால் லைஃப் நல்லா இருந்துச்சு. குடிப்பீங்களா? ஆமாம் குடிப்பேன். நான் லாரி டிரைவர். அடிப்பீங்களா? அடிப்பேன். ஒரு சிஸ்டராக நினச்சி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏன் பொண்டாட்டி அடிக்கிறீங்க?
வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நல்லா அடிச்சிட்டாலும் அப்பயே கூட்டிகிட்டு போய் எதனா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வருவேன் வீட்டுக்கு. இதெல்லாம் எங்களுக்கு அந்த இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மனுஷன்? எப்படி இந்த பொண்ணு இன்னொரு புருஷனா தேடிக்கிட்டா? இன்னொரு பர்சனை தேடிக்கிட்டாங்கன்னா வேற ட்ரெயினில் போகிறப்போ ஒரு பொண்ணு பழக்கம். அந்த எங்களுக்கு பொண்ணு உங்கள்ட்ட பேசினாளா? பேசினாங்க. என்ன பேசினா? அண்ணன் சொல்லி தான் பேசிச்சு. சரி, உனக்கு யார் என்ன பேசினா? அண்ணன் சொல்லி தான். உன்னோட அண்ணன்னா? அடங்கொம்மால அண்ணன் ஏன் சொன்ன? லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் ஏதாவது கேட்டா உனக்கு வாய் ஜாஸ்தி. அண்ணன் சொல்லி புருஷன்ட்ட பேச வச்சிருக்கலாம். பாவம் அந்த பையன். என்ன கொடுமை சரவணன். இப்போ என்ன பண்ணறதா இருக்கீங்க தம்பி? மேடம் எனக்கு வேணாங்க மேடம். எனக்கு என் பொண்ணு போதும். நான் பொண்ணு யாருக்கும் தர மாதிரி இல்லை. அப்படியா? தம்பி, அந்த பொண்ணை ஏத்துப்பீங்களா? முடியாது மேடம், என்னால் முடியாது. உங்களால தான் முடியும் தம்பி. என்னால் முடியாது மேடம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. மனநல எப்படி இருக்கு? எனக்கு வேண்டாம், நான் ஒரே முடியாது. சோலி முடிச்சு மறுபடியும் இப்போ இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஏன் மேடம் என் கூட பேசுவேன்னு சொல்லிட்டு என் கூட இது இருந்தாங்க. நான் அதை சொல்ல சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்ல ஃபோனை பண்ணி டெய்லியும் ஃபோனை பண்ணி இல்ல புரியல. நீ கல்யாணம் பண்ணிட்ட அது ஒரு பக்கம் இருந்தா கூட இப்போ இடையில 2 டைம் 3 டைம் கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளை கூட இருந்திருக்கிற. அது ஒரே ஒரு டைம் பொண்ணு தான் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் இருந்திருக்கீங்க. ஆமா. ஒரு டைம் அப்போ இந்த பொண்ணு உங்க மேல வழக்கு போடலாம். ஊம்புடா ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா ஊம்பே. நீங்க அவளை ஒரு டைம் பயன்படுத்திக்கிட்டீங்க. இல்ல மேடம், ஜாதகம் பாக்குறப்ப சொல்லிட்டு ஒரு டைம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்களா? அது உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஏமாமா அதுல போய் சொல்றேன். அதான் ஒரே முடிவா எனக்கு வேணாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ போய் கன்சீவாலாம் சொல்லி இருந்தேன். கண்டிப்பா என்ன கொடுமை சரவணன். கண்டிப்பா தனியா போனா கண்டிப்பா எனக்கு கொல்ல கூட தனியாது. சத்தியமா எனக்கு தெரியுது. மிஸ்டர் ஜெயசீலன், இப்போ என்ன மேட்டர்னா, நான் எல்லார்ட்டையும் பேசி பார்த்தேன். இந்த பொண்ணு நிறைய போய் சொல்லியிருக்கா. அவங்கள்ட்ட எல்லாம் வந்து எனக்கு லவ் ஃபெயிலியர்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருக்கா. அந்தம்மா நம்ம பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. என்னடா நடக்குதுங்க? இவ பொண்ணோட ஃபோட்டோவே காமிச்சு இது நான் சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோ சொல்லியிருக்கா. ஹஸ்பண்ட்கிட்ட 2 வாட்டி பேசியிருக்காங்க. ஒரு வாட்டி அண்ணன்னு சொல்லி பேச வச்சிருக்காங்க. அடங்கொக்காலவலி. இன்னொரு வாட்டி இவங்க எந்த காஸ்ட் எந்த குரூப் தெரியறதுக்காக அந்த அம்மாட்ட போனை கொடுத்து ஹஸ்பண்ட பேச வச்சிருக்கா. வர்ற மாதிரி அப்பவும் அண்ணன் சொல்லி பேச வச்சிருக்கா. இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணிருக்கா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத. நீ வந்து அந்த பொண்ணுட்ட ஆசைப்பட்டிருக்க, அந்த பொண்ணு கூட இருந்திருக்க. அதனால உங்ககிட்ட தான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படியா விஷயம்? ஒரு வாய்ப்பு கொடு தம்பி. ஒரு வாய்ப்பு, ஃபைனல் வாய்ப்பு நான் கொடுங்க. சொல்றத கேளு. ஒரு எவ்வளவு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டாரு. ஒரு வாய்ப்பு தம்பி. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. முடிஞ்சு போச்சு. ஒரே முடிவு பண்ணிட்டேன் மேம். அதான் வேணாம் முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணாலும் சரின்னு சொல்லி முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அப்படியா? அப்ப நான் எப்படி போனாலும் பரவாயில்லைம்மா. சொல்லு, நீயே சொல்லு. பரவாயில்ல. சோலி முடிச்சு. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷம்.